ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னாக்கா, ஏர்போர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் டெஸ்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக் நான் ஒரு ரியாதுலேருந்து சென்னைக்கு ஒரு ட்ரிப்பு போனேன். ரியாது டு சென்னை அண்ட் சென்னை டு ரியாத். ரியாது டு சென்னை வரும்போது யூஸ்வலாக நம்ம எப்போவுமே என்னென்னா டைரக்ட் ஃப்ளைட் அப்புறம் கனெக்டிங் ஃப்ளைட்னு சொல்லுவோம். டைரக்ட் ஃப்ளைட் அப்படின்னாக்கா ரியாதுலேருந்து சென்னைக்கு டேரெக்டாக போகிறது. கனெக்டிங் அப்படின்னாக்கா ரியாதுலேருந்து துபாய், துபாயிலேருந்து சென்னை, ரியாதுலேருந்து கொலம்போ, கொலம்போலேருந்து சென்னை, இந்த மாதிரி தான் போவோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? இங்கே ரியாதுலேருந்து சென்னைக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லாத ஒரே காரணத்தினால நம்ம என்ன பண்ணோம்னா, ரியாதுலேருந்து ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னை போகணும். ஸோ அப்போது நான் போகும்போது என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு ரியாதில் 2 போர்டிங் பாஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ பிரச்சனை கிடையாது. நான் இங்கேருந்து இறங்கின உடனே அங்கே போன உடனே எனக்கு அடுத்த போர்டிங் பாஸ் காமிச்சேன் அப்படின்னா எனக்கு அங்கே போர்டிங் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வரும்போது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, சென்னையில் நான் செக்இன் பண்ணேன். செக்இன் கவுண்டரில் தான் செக்இன் பண்ணேன். ஆன்லைனில் பண்ண முடியல, செக்இன் கவுண்டரில் தான் பண்ணணும் அப்படின்ற மெசேஜும் வந்துருச்சு. வரும்போது நான் செக்இன் பண்ணேன். சென்னையிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த செக்இன் கவுண்டரில் இருந்த அந்த ஸ்டாஃபே என்ன சொல்லிட்டாங்க, சென்னை டு ஸ்ரீலங்கா நாங்கள் போர்டிங் பாஸ் இங்கேயே கொடுத்துருவோம். ஸ்ரீலங்காவிலேருந்து ரியாதுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கா போய் தான் வாங்கணும், அது டிரான்ஸ்ஃபர் டெஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கனெக்டிங் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்களோ அந்த டிரான்ஸ்ஃபர் டைம்னு ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரியாதுலேருந்து சென்னை துபாய் வழியாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரியாதுலேருந்து நான் 4 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு துபாய் போகிறேன். சென்னை ஃப்ளைட்டு நைட்டு ஒரு 8 மணி, நடுவில் ஒரு 2 மணி நேரம், அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக கேப் வச்சுக்கோங்க. நான் புக் பண்ண 2 ஃப்ளைட்டுமே என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப டிரான்ஸ்ஃபர் டைம் ரொம்ப கம்மி, 1 மணி நேரம் கூட இல்லை, வெறும் 55 நிமிஷம் தான். அப்படின்னும் போது என்னென்னா, எனக்கு சென்னையிலேருந்து கிளம்பும் போதே இந்த ஃப்ளைட்டு டிலே. ஸோ டிலே என்னும் போது ஸ்ரீலங்காவில் எனக்கு 1/2 hour டிலேவாக தான் லேண்ட் ஆச்சு. 5:40 நான் லேண்ட் ஆனேன். 6:15 எனக்கு அடுத்து ரியாத் ஃப்ளைட். ஸோ எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் டெஸ்க் டீட்டெயிலை பற்றி தெரியல. யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே டெஸ்கில் கொண்டு போயிட்டு செக்இன் போர்டிங் கவுண்டரில் கொண்டு போய் கொடுப்போம். அவங்க போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. அங்கே கொண்டு போய் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை டிரான்ஸ்ஃபர் டெஸ்க்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போய் நீங்கள் போர்டிங் பாஸ் வாங்கணுன்ட்டு மேலே திரும்ப கிட்டத்தட்ட ஃப்ளைட் கிளம்புறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ அதனால் மேலே வந்தோடனே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரே கூட்டம், முக்கியமான விஷயம் செம கூட்டம். ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் கனெக்டிங்கில் போவாங்களே, அதனால் ஏகப்பட்ட கண்ட்ரிக்கு நிறைய பேர் கனெக்டிங்கில் போவாங்க. அங்கே கூட்டம் இருந்துச்சு. நீங்கள் என்னென்னா கூட்டத்தில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ஒரு கைண்டாக ரெக்வஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் ரெக்வஸ்ட் பண்ணேன், என்னோடய ஃப்ளைட் இன்னொரு 1/4 மணி நேரம் தான் இருக்குது, ஸோ அதனால் போர்டிங் பாஸ் கொடுங்கன்னு சொன்னால் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உடனே போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்தோம். என்னோடய ஃப்ளைட் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு 1 மணி நேரம் டிலே, அது வேறு விஷயம். இந்த வீடியோ நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். கனெக்டிங் ஃப்ளைட் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அதிகபட்சம் 1.5 மணி நேரமாவது கனெக்டிங் டைம் இருக்கிற மாதிரி புக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ளைட்டு டிலே, ரொம்ப டிலே ஆகிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, அடுத்த ஃப்ளைட்டை உங்களால் பிடிக்க முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் ரெடி பண்ணது. நீங்கள் நான் இதை ஸ்ரீலங்காவில் ஃபேஸ் பண்ணேன். நீங்கள் எந்தெந்த ஏர்போர்ட்டில் டிரான்சிட்டுக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணியிருந்தாலும் நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க. அடுத்தடுத்த புது கண்டென்ட்டில் நம்ம உங்களை சந்திக்கலாம். பை.